டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மற்றும் சன் டிவியின் 31ஆம் ஆண்டு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய பேரன்பும் மற்றும் ஆதரவுனால 31 ஆண்டுகளை நிறைவு செய்து வெற்றிகரமா 32ஆம் ஆண்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கோம். இதே மாதிரி எப்பவுமே உங்களை நாங்க என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்போம். கண்டிப்பா. திரு சங்கர் அவர்களே, எஸ் பூஜிதா, நம்ம தமிழ் புத்தாண்டு அதுமா ஸ்டேஜ் எல்லாம் பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு. என்ன நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம்? நம்ம ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். ஆக்சுவலா இது ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடாது, சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன், எதனால? தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தமிழை சிறப்பிக்கிற மாதிரி நிகழ்ச்சி இல்லாம வேற எப்படி? இந்த நிகழ்ச்சி அழகிய தமிழச்சி. நம்மளுடைய சன் நட்சத்திரங்கள்ல இருந்து 6 சன் தேவதைகள் வர போறாங்க. ஏற்கனவே அவங்களுடைய கொஞ்சம் தமிழ்ல பேசி பாட்டு பாடி நீங்க கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அழகா தமிழ ஆதியில இருந்து அந்த வரைக்கும் சொல்லி கொடுக்க போறோம். சீரியஸா இல்லாம ஜாலியா ஃபன்னா சூப்பரா சொல்லி கொடுக்க போறோம். அது யார் சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆசிரியர் தேவை. கண்டிப்பா. அப்ப தமிழை கத்து கொடுக்கிறதுக்கு ஆசான்கள் தேவை இல்லையா? 3 தமிழ் ஆசான்கள் வர போறாங்க. அவங்களும் சன் நட்சத்திரங்கள் தான். அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? எஸ், லெட்ஸ் வெல்கம் தமிழ் ஆசிரியர்கள். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, முதல்ல ஒரு விஷயம் கேட்கணும். சன் தேவதைகள் வராங்க அப்படின்னு தலைகீழாகத்தான் குதிப்போம், நாங்கள் வந்தே தீருவோம் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்களாமே? இல்ல, அது உங்களை பத்தி தான் அப்படி வெளியில பேசிட்டு இருந்தாங்க. நீங்க அதை நாங்க எங்க கேட்ட போறோமோன்றதால முதல்ல நீங்களே முந்திக்கிட்டீங்க. ஐயா, அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அழகான ஒரு நிகழ்ச்சியில அழகான ஒரு மேடையில கூடி இருக்கிறோம். மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நல்ல விஷயங்களா ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு முதல்ல சொல்லவா? இந்த புத்தாண்டுலயாவது ஆங்கரிங் பண்ண கத்துக்குங்க. இந்த புத்தாண்டுல இருந்தாவது மற்றவங்களை பேச விட்டு பழகுங்க. எஸ், சோ இன்னைக்கு வந்து ஃபுல் ஃபன்னா இருக்க போது. அதுக்கு முன்னாடி வெல்கம் அழகப்பன் அவர்களே, ராஜபாண்டி அவர்களே மற்றும் வாசு அவர்களே. அழகிய தமிழச்சி நிகழ்ச்சியில தமிழை போற்றும் விதமா பல ஃபன்னான விஷயங்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கு. எல்லாமே பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஐ ரெக்வெஸ்ட் our ஆண்மகன்கள் டு ப்ளீஸ் டேக் யுவர் சீட். Thank you. நன்றி. முக்கியமானவங்களை கூப்பிடுவோம். அழகிய தமிழச்சின்னு பேர் வச்சுட்டு நம்ம சன் நட்சத்திரங்கள் சன் தேவதைகளை கூப்பிடாம அப்புறம் என்ன? லெட்ஸ் வெல்கம் சன் தேவதைகள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நான் 6 தேவதைகள் கூட நிப்பேன் அப்படின்னு 6 இல்ல 7 என் வாயில இருந்து அந்த வார்த்தை வர வேணும்னு பாக்குறேன். சரி, 6 தேவதை கரெக்டா இருக்கும். சரி, 7 தேவதைகளோட நான் நிப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது அப்பா பொண்ணு பாட்டியாது. அதுதான் உங்களுக்கு போட்டேன். அததான் சொல்றாங்க டாடி. உன்னை அப்பா மாதிரி தான் நம்ம பாக்குறோம். அக்கா, ஏமா, நீ அப்பா மாதிரி பார்த்தாலும் அவன் தப்பாதாம்மா பாப்பா. அதனால எதுக்கும் கொஞ்சம் அந்த ஆர்டர் தள்ளியே இரு. எஸ், ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமா இருக்கு. சோ இன்னைக்கு ஜாலியா பல விஷயங்களை நம்ம பேச போறோம், பார்க்க போறோம். சோ தமிழ் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடி. தயாராக இருக்கும். இருக்குமா? சோ நம்ம நிகழ்ச்சியில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தர்கிட்டயும் உங்களுக்கு தமிழ்ல பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன அப்படிங்கறது நீங்க சொல்லணும். அழகு. அழகு அப்படிங்கறது அருமையா சொல்லிருக்காங்க. ஐயா, அவங்க சொன்னது வார்த்தை பேர் இல்ல. அடுத்தது நீங்க துளசி. அன்பு. அடுத்தது இனியா, சொல்லுங்க. எனக்கு வந்து தமிழ். பெஸ்ட் ஸ்கோரர் ஈஸ்வரி. கோயில். கோவிலா?
ஆனந்தி. சாப்பாடு. கரெக்டான ஜோடி தான். ஓகே மீனா, உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை தமிழ்ல? அம்மா. மாமாவா? நாடி நரம்பெல்லாம் துடிக்குதையா. எஸ், சோ அழகிய தமிழச்சி நிகழ்ச்சியில உங்களுக்கு வந்து நாங்க தமிழ் சொல்லி கொடுக்க போறோம். சோ இதனுடைய ஆரம்பமே வந்து ரொம்ப அமர்க்கலமா இருக்க போகுது. என்னன்னா 3 ஆசான்கள் உட்கார்ந்திருக்காங்க. எந்த டீம்ல நம்மளுடைய சன் தேவதைகள் போகணும் அப்படிங்கறத நீங்களே சூஸ் பண்ண போறீங்க. 2 பேர் ஒவ்வொருத்தருடைய டீம்ல போலாம். அந்த செலக்ஷன் ப்ராசஸ்க்கான ப்ராப்பர்ட்டீஸ் ப்ளீஸ். சோ மக்களே, இங்க அழகான 6 தேவதைகள் இருக்காங்க. அவங்க கையில 6 அழகிய மாலைகள் இருக்கு. அவங்களுடைய தமிழ் ஆசிரியர் யாரு அப்படிங்கறத மாலை போட்டு தான் நீங்க தேர்ந்தெடுக்க. கழுத்துல மாலையா போட்டுருங்க நீங்க. அம்மா தாயே துளசிக்கு உன் கால்ல அவனால உயிர இன்னொன்னு, அந்த மலையை என் கழுத்துல மட்டும் போட்டாங்கம்மா. ஐயா நல்லா இருக்கு அம்மா. இல்ல இல்ல ஐயா, ஐயா ஐயா முதல்ல உஷா நீங்க போமா, தேர்ந்தெடுமா. அழகா போன் மட்டும் போடாத, நான் தான் ஃபர்ஸ்ட் போடணும் போ. ஐயோ ஐயா ரெண்டுல யார் வந்தாலும் கஷ்டம். ராஜபாண்டி அவர்கள் ஐயா ஐயா 2 பேருக்கும் அவங்க போட்டதுனால வாசுக்கு போறதுதான் வாஸ்துவமா இருக்கும் நினைக்கிறேன். அழகுக்கு மட்டும் போடாதீங்க. எஸ், நம்மளுடைய மேகலைஸ் எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசான்களை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். அதுல பல பேர் சந்தோஷமா இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் வேதனையில இருக்காரு. So, பல பண்ணான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So I request all our Devadais to please take your seat. So, சங்கர் அவர்களே, நம்மளுடைய சன் தேவதைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆமா, நம்ம தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க. உங்களுடைய வசதிக்காகவே உங்க முன்னாடியே உங்களுடைய டீம்மேட்ஸை உட்கார வச்சிருக்கிறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படிங்கறத நான் சொல்லட்டுமா? இங்க பின்னாடி இருக்கிற LED ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஆல இருந்து அக்கு வரைக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்ல ஆதியில இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிறப்பான விஷயங்கள். இது ஒரு முழுக்க மெமரி டெஸ்ட் கேமா இருக்க போகுது. ஆமா. சோ எல்இடில நீங்க பார்க்கக்கூடிய எழுத்துக்களை 30 செகண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுட்டு முன்னாடி இருக்கிற போர்டுல அதே வார்த்தைகளை, அதே எழுத்துக்களை, அதே வரிசையில அடுக்க போறீங்க. எஸ் பூஜிதா, முதல்ல 3 பேர் வர போறாங்க. எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்க போறாங்க, அதே வரிசையில அடுக்கி வைக்க போறாங்க. இதுல நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்க டீம்மேட்ஸ்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஐடியா கொடுங்க. ஐயா எங்க அணில இருந்து பாப்ரியா இருக்கிறோம். வெரி குட். என் அணியில இருந்து முதல் ஆளா வந்து நான் துளசியா இருக்கிறேன். அவ்வளவுதான். அடுத்தது வாசு. எங்க டீம்ல இருந்து மீனாவை கூப்பிடுறேன். வாவ், வாட் a செலக்ஷன். தலையெழுத்தை டிசைட் பண்ண போகும் அந்த முதல் விளையாட்டு LED ஸ்கிரீனில். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் ஞாபகம். ஓகே, டைம் அப். உஷா, துளசி மற்றும் மீனா வாங்க. உங்களுக்கான 2 நிமிடங்கள் இதோ. எஸ், கங்க்ராச்சுலேஷன். எடுத்துட்டாங்க. ஐயா சொல்லி கொடுக்க கூடாது. கையில கிடைக்குது எடுத்துரு. மத்தவங்கள ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டர் எடுக்க வேண்டாம். லைன் நிறுத்து, லைன் நிறுத்து. மீனா, மீனா, மீனா. ஓ, ஒரே மாதிரி இருக்கும் எல்லாமே. பாப்ரி பாப்ரி. ஏய் ஏய் சூப்பர் சூப்பர். ஆமாடா ஆமாடா. 60 செகண்ட். மீனா முடிச்சிட்டாங்க. ஏ மானியா இல்ல. இது பெட்டு இதா. சரி, நீங்க புடி. கொடுங்க. 3 2 1 டைம் அப். முதல்ல 3 பேருக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல். எஸ். இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் அதே வரிசையில அடுக்கி முடிச்சது மீனா அவர்கள். மீனா வெற்றி அடைஞ்சிட்டாங்க. மீனாவுடைய தமிழ் ஆசான் வாசு அவர்களே என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
எல்லாம் சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி. அடுத்து இரண்டாவதா முடிச்சது உஷா, அதாவது நம்ம பாப்ரி அவர்கள். ஆக்சுவலா பாப்ரி வந்து சீக்கிரமே முடிச்சிருப்பாங்க. அவங்க கூடையில இருக்கிறது அப்படியே எடுத்து ஒட்டிருக்கலாம். கூடையில இருந்து கையில எடுத்து கையில இருந்து திருப்பி ஒண்ணொண்ணா பார்த்து ஒட்டுறது டைம் ஆயிடுச்சு. அந்த ஆர்டர் ப்ராப்பரா தெரியல, அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்தா அந்த தான் டைம் போடுவேன். தான் எங்களுக்கு போச்சே தவிர எங்க கிட்டயும் அந்த வேகம் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விட்டோம், அடுத்த ரவுண்ட் சரி மாஸ்டர், இது கரெக்ட் தானே? இது கரெக்ட். போதும் எனக்கு. இது போதும், அதான் சொல்றேன். இந்த போட்டியில் சீரும் சிறப்பாக இந்த விளையாட்டை விளையாடிய துளசி அவர்கள் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அழகப்பன் அவர்களிடம் கேட்க வாங்க ஆசைப்படுறேன். அவர் அழகப்பன். எழுந்து நின்னு தான் பதில் சொல்லுவாரா? ஐயா அவரு ஒரு கயிறு கேக்குறாப்ல. ரெண்டுல கம்மில கை விளங்குது. இடைவேளை இரு ஐ ஔ இதுவும் தெரியல. நக்கு இல்ல, இல்ல. கேக்குற இந்த மாலையை நீ எனக்கு போட்டிய, இந்த மாலையை நீயே உனக்கு போட்டுக்க. அட அட அட, thank you so much உஷா, thank you துளசி. எவனோ செய்வன வச்சிட்டாங்க எனக்கு. இப்போ அடுத்த செட் ஆஃப் எழுத்துக்கள் தான் இந்த எல்இடி ஆமா. ஸ்கிரீன்ல வரப்போகுது. அடுத்து மீதி இருக்கிறது ஆனந்தி, ஈஸ்வரி அண்ட் இனியா. உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலான எழுத்துக்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்காவது ஆல இருந்து அக்கு வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்துடலாமா? ஆஹா, ஓஹோ, So let's welcome ஆனந்தி, ஈஸ்வரி மற்றும் இனியா. ஐயோ எங்க தொடங்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஐயோ அங்க பாரு, வேற லெவல் போல இருக்கே தமிழ்ல. செகண்ட் கண்டுபிடி அனுஷா. ஓ கவுண்ட் பண்றீங்களா? எது எது காட்டு காட்டு காட்டு. என்னது? ஐயா பாத்து ஐயா இது. சூப்பர், வெரி குட். நம்மதான் இந்த கோல். அனுஷா, இது. 6, 5, 4, 3, 2, 1. Stop it. முதல்ல எல்இடில நான் பார்க்கணும் இப்ப தமிழ் எழுத்துக்கள். எனக்கு ஞாபகம் இல்ல இப்போ. இத பார்த்துட்டு எஸ், இது கரெக்ட்டான வரிசையில இருக்கா அப்படிங்கறத எல்இடில பாத்துறலாம். ஆஹா, பாருங்க. ஓ ஓ ஓ, லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. மூணு பேரும் கம்ப்ளீட் பண்ணல. பட் பரவாயில்ல, ஏதோ ஒன்னு ட்ரை பண்ணாங்க இல்லையா? ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஆனந்தி இப்படி வாங்க, இது என்ன எழுத்துன்னு மட்டும் சொல்லிருங்க. மீதியை நம்ம அப்புறம் ஐயா ஐயா, அது வந்து வீட்டுக்கு வாசக்கால் வச்சிருக்காங்க. இது ஏதோ எல்லாம் பாத்தீங்கன்னா இது மலையாளத்துல ரா. இல்ல, இல்ல, அது பாவா இல்ல என்னன்றதுங்க. ஒரு வீட்டுக்கு வாசக்கால் வச்சிருக்காங்க. இங்க பார், கசண்டன பையன், இது எப்படி படிக்கிறதுல இருக்கு? உங்களை அடுக்க சொன்னா என்ன துணியை காயப்பட்டு கிளிப்பு போட்ட மாதிரி இருக்கு. இது என்ன இது? ஏன் ஃபர்ஸ்ட் மாத்திரப்போ ஒட்டலப்பா. ஃபர்ஸ்ட் மாத்திரப்ப ஓட்டல. ஒட்டல. அத அங்க யூ இருக்கு, டபிள்யூ இருக்கு, அங்க பாரு. எம்மா இவ்வளவு நேரம் UW ஐயோ இது UW-வா? ஆனா ரெண்டு பேருமே முதல் 3 எழுத்துக்கள் கரெக்ட்டா ஒட்டிட்டீங்க. அண்ட் இனியா வந்து முதல் 4 எழுத்துக்கள் கரெக்ட்டா ஒட்டிட்டீங்க. நம்மளுடைய தேவதைகள் முடிந்த அளவுக்கு முயற்சி செஞ்சீங்க. அதுக்காகவே ஒரு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you so much. Please. சரி, எனிவே இந்த ரவுண்ட்ல சிறப்பா ஒட்டி டயத்துக்குள்ள ஒட்டி ஜெயிச்சிருக்கிறது யாரு? நம்மளுடைய மீனா. சோ வாழ்த்துக்கள் மீனா. வாசு டீம் தான் வந்து இந்த எழுத்து ரவுண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. பூஜிதா, எஸ். இப்ப அடுத்ததா ஒரு ஸ்பெஷல் ரவுண்டு. இந்த அழகிய தமிழச்சில ஏற்கனவே அந்த எழுத்து ரவுண்டு முடிஞ்சது. இப்ப அடுத்த ஸ்பெஷல் ரவுண்ட்ல என்ன பண்ண போறோம் தெரியுமா? திருக்குறள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. பல குறள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. ஆனா இப்ப நாம பார்க்க போறது தண்ணி குறள். தண்ணீர் குறளா? ஓகே, நம்மளுடைய தேவதைகள் எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆறாங்க. என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிரோம். உங்க முன்னாடி இருக்கக்கூடிய நமது தமிழ் ஆசான்கள், தமிழ் ஆசிரியர்கள், அவங்க அம்மா நீ அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. தயவு செஞ்சு போன ரவுண்டோட டீம் மெம்பர் மட்டும் சொல்லுங்க. தமிழ் ஆசான்கள் வேண்டாம். ஆமா, இந்த தண்ணீர் குறள்ல என்ன பண்ண போறோம்ங்கறத சொல்லிருங்க. எஸ், இந்த தண்ணீர் குறள்ல முக்கியமா
ரொம்ப அதிகமான வேலை இருக்க போது நம்மளுடைய ஆசான்களுக்கு தான். ஏன்னா ரொம்ப தண்ணீர் குடிக்கணுமா? எஸ், அவங்களுடைய வாயில தண்ணி வச்சுப்பாங்க. அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு முழுங்காமையே இந்த கியூ கார்டுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்த்து அதை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இவங்களுக்கெல்லாம் வெறுவாயில சொன்னாலே ஏறாது. ராஜபாண்டி யாரை செலக்ட் பண்றீங்க? உஷா. ஓகே, அழகப்பன் அவர்களே. ஈஸ்வரி. வாசு அவர்களே நீங்க? இனியா பண்றாங்க. ஓகே. சோ பூஜிதா, இந்த கேமை ஃபர்ஸ்ட் விளையாட போறது யார் தெரியுமா? போன கேம்ல வின் பண்ண வாசு அண்ட் டீம். லெட்ஸ் வெல்கம் வாசு அண்ட் இனியா. Your time starts now. கரகர். ஆ? கரகர். அறம், கரகர். காதல், ஏய் ஆக்ஷன் பண்ண கூடாது. ஆக்ஷன் பண்ண கூடாது. அடுத்தது. ரோகா பூவாங்க. ரோகா பூவாங்க. ரோஜா பூமாலை, ஏய். ஐயா சொல்லுங்க. என்ன, தண்ணி குடிங்க. தண்ணி ஊத்துங்க, வெளியில வந்துருச்சு தண்ணி. கையில எல்லாம் காமிக்க கூடாது. ஆக்ஷன் சத்தம். ஆக்ஷன் கொடுக்க கூடாது. ஆக்ஷன். பக்கம். பக்கம், ஏ ரத்தம். பக்கம். பக்கம். ஆக்ஷன். ஆக்ஷன் கொடுக்க கூடாது. கக்கரகர். கக்கரகர். தக்காளி, கக்கரகர். கக்கரகர். ஏய் கை காட்டாது. பத்தகளி, அடுத்தது போலாமா? கும்பலம் டீ. சந்திரமுகி. சந்திரமுகி. தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திக்கோங்க. சந்திரமுகி, கும்பலம். தண்ணி ஊத்துறடே. கும்பலம் டீ. சொம்பள தண்ணி, தண்ணி தண்ணி. கொம்பள தண்ணி. போத்தி, பெட்ஷீட், குரகர். புடவை, மலைப்பாம்பை. பங்கு. பந்து, மலைப்பாம்பு, பந்து, கலப்பாங்க. கோல். Four, பந்து, பெரிய பந்து, ஐயா, நீங்க குடிக்கலாம். எஸ், சோ உங்களுக்கான 2 நிமிஷ டைம்ல 10 வார்த்தை கொடுத்திருந்தோம். அதுல 2 வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க இனியா. ரெண்டுதானா? ஆனா உண்மையாவே கஷ்டம் அந்த இல்லையா? ரெண்டே கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. எஸ், சோ இவ்வளவு நேரம் வாசு வந்து கஷ்டப்பட்டு வாயில தண்ணி வச்சுட்டு வார்த்தைகள் எல்லாம் சொல்ல ட்ரை பண்ணாரு. இனியா வந்து அதை சூப்பரா பண்ணிருவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ட்ரை பண்றீங்களா? எஸ் எஸ். கொக்கர், பல்லு, ஏதோ கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி இருக்கா சொல்லு. கொக்கு, சொத்தப்பல்லா. ஏய் இரு இரு. ஐயோ, தண்ணியவே துப்பிட்டாங்களே. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா? அவரக்காய், அவரைக்காய். அவரைக்காய். சூப்பர். இது கிளியர். அவரைக்காய். அவருக்கு பேருங்கு, புடலங்காயா? பொரி உருண்டை. பொரி உருண்டையா? நுங்கு. புடலங்காயா? ஐயா ஓகே, கடைசி வார்த்தை. கடைசி கடைசி வார்த்தை. போடா. பாம்பு, மலைப்பாம்பு. மலைப்பாம்பு. ஆனா உண்மையாவே இனியாவும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சூப்பரா க்ளூ கொடுத்துட்டாங்க. எஸ், சோ பெரிய பெரிய கைத்தட்டல் ஃபார் வாசு அண்ட் இனியா. Thank you. வாங்க. எஸ், இந்த தண்ணீர் குரல்ல அடுத்து வந்து கலக்க போவது அழகப்பன் மற்றும் ஈஸ்வரி. ஏய்! Your time starts now. செவ்வா. ஏய் தண்ணி ஏய், துப்புறா. தண்ணி தண்ணி துப்புறா. செவ்வா. செவ்வா. செவ்வாழை, செவ்வாழை, அதிசயம் ஆனால் உண்மை. மாம்பழம். மலைப்பழம், தண்ணி விடு. மாம்பழம். மரப்பாட்டம், மரப்பாட்டம், பொம்மை பொம்மை. வாய்க்குள்ள வந்துட போறா. ஏய் புந்து, சொல்லுடா, புத்தகம். புஸ்தகம், புஸ்தகம், மயிரண்டா. ஐயா ரெண்டு தண்ணி பாம்பு. ஏய் சொல்லுடா ப்ளீஸ்டா, தாரா பாம்பு. சின்ன பாம்பு. புஸ்தகம், புஸ்தகம், புஸ்தகம். மூணு கண்டுபிடிச்சிட்டீங்க. லாஸ்ட் 10 seconds. முள்ளங்கு. மூலிகை, மூலிகை, காரட். காரட். ஏய் தண்ணி குடுறா. ஏய் தண்ணி தண்ணி குடி. குடுறா. தண்ணி குடி. காரட். கேளன், காரட். கேலண்டர். கேலண்டர். இல்ல டைம் அப். கொடுக்கப்பட்ட 2 நிமிஷத்துல அழகப்பன் மற்றும் ஈஸ்வரி மொத்தமா 4 வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. 4. எஸ், அடுத்த டீம் எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்க அப்படிங்கறத பாத்துறலாம். Thank you so much அழகப்பன் and Thank you, ஈஸ்வரி. thank you. ஆஹா, விறுவிறுப்பாக கலகலப்பாக போய் கொண்டிருக்கும் இந்த தண்ணீர் குரலில் அடுத்ததாக களம் இறங்க போவது ராஜபாண்டி மற்றும் உஷா அவர்கள்.
மன்னன் மண்பாம்பு மன்னன் ஏய் தண்ணி குடுறா. உண்மை புன்னகை புன்னை புன்னை புன்னகை தீரை தீரை ஏய் தண்ணி குடிக்கணும் குடிக்கல. தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கல. தண்ணி குடுறோம் தண்ணி குடிக்கல. தண்ணி குடிக்கல தண்ணி ஏய், அதான்ப்பா, தண்ணி குடிக்கல. துப்பிட்டேன். தண்ணி குடிக்கல. தண்ணி 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 ஈரை இல்ல இல்ல. சோகம் 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 லோகம் சோகம் தண்ணி தண்ணி சோளம் சோகம் சோளம் பப்பாளி பப்பாளி அதான் கரிகாலம் அதுதான் 10 seconds சிறுவாபுரி கோழி. தண்ணி தண்ணி எறாக்கோழி. சிறுவாபுரி சிறுவாபுரி கோயில். வீரபகதி டான் சிறுவாபுரி. ராஜபாண்டி மற்றும் உஷா அவர்கள் கொடுக்கப்பட்ட 2 நிமிஷத்துல 6 வார்த்தைகளை சரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் உண்மை இந்த மேடையில இப்படி ஒரு அதிசயத்தை நாங்க பாப்போம்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா உண்மையிலே கங்க்ராச்சுலேஷன். எனக்கு என்னன்னா அழகப்பனை ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் கிளம்பி போறதுதான் வந்து தீர்வா இருக்கும். So, இந்த தண்ணீர் குரல் விளையாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறது ராஜபாண்டி குழுவினர். Thank you so much ராஜபாண்டி. Thank you உஷா. தமிழ் அப்படின்னு சொன்னாலே திருக்குறள் இல்லாம எப்படி ஒரு தமிழ் நிகழ்ச்சி நடத்த முடியும்? திருக்குறள் இல்லாம எதுவுமே கிடையாது. கரெக்ட். தேவதைகளுக்கு திருக்குறள் என்னென்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுப்போமா? என்ன திருக்குறள் தெரியும் நீங்க சொல்லுங்க உஷா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆ. ஆதி புருஷ் சாரி ஆதி பகவான் ஆதி புருஷன். அப்புறம் இல்ல, இல்ல, ஆதி பாகுபலி. பகவான் இல்ல, ஆதி பகவான் ஆதி பகவான், ஆதி ஜெயம் பகவான் ரவி. ஆதி பகவான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி எழுத்தெல்லாம். பகவன் முதற்றே உலகு. ஓ முதற்றே உலகே உலகு. ஓகே எங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அடா அடா அடா. அப்பா, அப்பா. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாது நாவினால் சுட்ட வடு. சூப்பர்மா சூப்பர்மா. ஈஸ்வரி நீங்க சொல்லுங்க. யாகவர் ஆயினும் நாகாக்க காவாக்கர் சோகாப்பர் சொல்லெளிக்கப்பட்டு. அதான். என்ன அதிசயமா இருக்கு. வாட் a medical miracle. துளசி கண்டிப்பா. எடுமா எடுத்து விடுமா ஒண்ணு. கற்க கசதர கற்பவை கற்றுப்பின் நெருப்பு அதற்கு தக. துளசிக்கு ஆசானுக்கு அதோட மீனிங் கூட சொல்லி கொடுத்துறேன். சொல்லுங்க துளசி. அதோட மீனிங் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டுட்டு படிச்சுட்டு மூடி வைக்கிறது இல்ல, அத வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதுதான் இதோட மீனிங். அடாடாடாடாடாடா. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்கு. மீனா சொல்லுங்க. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இல்ல அந்த மொட்டராஜேந்திரன் வாய்ஸ் அழகா பண்ணுவாங்க. சொல்லுங்க. என்ன என்ன வயசு இது? மொட்டராஜேந்திரன் வாய்ஸ். அந்த 5000 இன்கிரிமெண்ட் சொல்லுங்க. மொட்ட ராஜேந்திரன் வாய்ஸ்ல திருக்குறள். செல்வத்துள் செல்வம். ஏதா ஒண்ணு ரெடி. நீங்க சொன்ன திருக்குறளை சொல்லுங்க. எப்பா செல்வத்துள் செல்வமே செல்வம்பா அச்செல்வமே செல்வத்துல எல்லாம் தலைப்பா. 5000 increment பா. சூப்பர்ப்பா. 5000 increment பா. சரி பூஜிதா, நம்ம அழகிய தமிழச்சியில ஏகப்பட்ட அழகான சுற்றுக்கள்லாம் நம்ம பார்த்தோம். எல்லாரும் பயங்கரமா சுவாரஸ்யமா அதுல கலந்துக்கிட்டாங்க. எல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்ததா அதை விட ஒரு சுவாரஸ்யமான ஒரு சுற்றுக்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. நம்மளுமே பயன்படுத்துவோம். ஆமா. ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ற இங்கிலீஷ் வார்த்தை என்ன, ஆங்கில வார்த்தை என்ன அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டலாமா? கரெக்ட். எஸ். சோ டெய்லி லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ன? சாரி. அதுக்கு தமிழ்ல என்ன தெரியுமா? மன்னிக்கவும். ஆஹா, நல்ல தமிழ். வெரி நைஸ் வெரி நைஸ். ஆனந்தி. Yes, ஆனந்தி. ஓகே இதுக்கு தமிழ்ல என்ன? சரி. ஈஸ்வரி கமான். ஹாய் அண்ட் ஹலோ. ஹாய் Hi. ஹலோ. மார்னிங் Hello. வந்தது மேக்ஸிமம் நம்ம மீட் இதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? வணக்கம் அந்த மாதிரி தான் ஆக்சுவலி. கமிங் டு துளசி சொல்லுங்க. ஃபுல்லாவே இங்கிலீஷ் தான் வரும். அதுல எந்த வார்த்தை அதிகமா வரும்? ஆக்சுவலி ஆனா அந்த ஆக்சுவலி மீனிங் என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது நான் யூஸ் பண்றதுல most of the people actually தான் யூஸ் அதாவது பண்ணுது. அது வந்து அதாவது அதான். இனியா நீங்க சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம்
கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. எப்பா எக்ஸ்கியூஸ் மீ இனியா போதும். மீனா நீங்க சொல்லுங்க. சோ அதனால 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 இப்ப என்னன்னா தேவதைகள் கிட்ட கேட்டுட்டோம், நம்ம ஆசான்கள் கிட்ட கேட்கணும் இல்லையா? வாசு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பட் 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 பட்னா அதாவது அப்படின்னு சொல்ல ஆனால். வருவாங்க. மேபி அப்படின்னுவோம். நீங்க சொல்லுங்க தமிழ் ஆசான். நான் அடிக்கடிலாம் ரொம்ப இங்கிலீஷ் யூஸ் பண்ண மாட்டேன், தமிழ்ல தான் பேசுவேன் நான். இது நம்ம கேட்டிருக்கவே வேணாம், விட்டுருங்க. ராஜபாண்டி நீங்க சொல்லுங்க. நான் அதிகமாக வந்து இந்த மொபைல் தான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன். மொபைல் எடுத்துங்கன்ட்டு. அதே மாதிரி காலைல டிஃபன்னா நம்ம வந்து அந்த தேங்காய் சட்னிலாம் இப்பெல்லாம் நம்ம யாரும் சொல்றது இல்ல. ஒயிட் சட்னி எடுத்துவாங்க, ரெட் சட்னி, கிரீன் சட்னி. கரெக்ட். வாஸ்துமான பேசுங்க. இந்த மாதிரி இந்த மொபைலுக்கு தமிழ்ல தெரியும் இல்லையா? சொல்லுங்க. கைபேசி. சோ இவ்வளவு நேரம் நம்ம இவங்க கிட்ட இங்கிலீஷ் வார்த்தைகள் அடிக்கடி யூஸ் பண்ற ஆங்கில வார்த்தைகள் என்ன, அதற்கான தமிழ் அர்த்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. என்னன்னா ஆங்கில வார்த்தைகள் வரிசையா இருக்கும், அதோட தமிழ் அர்த்தங்கள் இருக்கும், அத மேட்ச் பண்ணி வைக்கணும். வெரி சிம்பிள். இந்த மேட்ச் ஃபாலோயிங்க பொருத்துக அப்படின்னு சொல்லுவாங்க, பொருத்தி எழுதுக அப்படின்னு. இந்த சுற்றுல இந்த கேம் தான் விளையாட போறோம். ஒவ்வொருத்தருக்கும் 2 நிமிஷம் டைம்பா. அந்த 2 நிமிஷத்துக்குள்ள கொடுத்திருக்கிற ஆங்கில வார்த்தைகளுக்கு ஈக்குவலான தமிழ் அர்த்தங்களை எடுத்து மேட்ச் பண்ணணும். ஓகே, வெரி சிம்பிள். இந்த கேம் யார் விளையாட போறாங்க? சோ இந்த கேம் விளையாடுறதுக்கு 3 பேர் வர போறாங்க. ஆனந்தி, துளசி மற்றும் மீனா. சோ ஃபர்ஸ்ட் ஆனந்தியை கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் her. ஆனந்தி, இதோட ரூல்ஸ் நான் சொல்லிடுறேன். இங்க போர்டு இருக்கு, போர்டுக்கு இந்த பக்கம் ஒரு பாஸ்கெட் இருக்கு. இதுல ஆங்கில வார்த்தைகள் இருக்கும், இங்கிலீஷ் வார்த்தைகள். அந்த பக்கம் அதற்கான தமிழ் அர்த்தங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆங்கில வார்த்தைகள் நீங்க ஒட்டிடணும், அதுக்கப்புறம் அதற்கான தமிழ் அர்த்தங்களை எடுத்து பார்த்து அழகா ஒட்டணும். அவ்வளவுதான், ஈஸியா இருக்கும். உங்களுக்கு 2 நிமிஷம் டைம். 2 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு வார்த்தைகள் கரெக்டா நீங்க பொருத்தி வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கேம். ரெடி அண்ட் ஆனந்திக்கான 2 நிமிடங்கள் ஸ்டார்ட் நவ. கோ ஆனந்தி. கம் ஆன் ஆனந்தி, உங்க கண்கள்ல ஒரு வெற்றி ஒளி தெரியுது. வா 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 வா. ஏய் என்ன? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது என்ன? நோக்கம். நோக்கம்னா நோக்கம் சொல்ல முடியாதே. அதிகரித்தல், அதிகம், அதிகரித்தல். சூப்பர், கரெக்ட். டீம் என்கரேஜ் கரெக்ட் தான். நெருக்கடி. கொசுக்கடி மாதிரி நெருக்கடி. டைம் இல்ல. நோக்கம் என்ன? Just give a wild guess ஆனந்த். 20 seconds. 27, 24, 23. Wild guess. நெருக்கடியான. நெருக்கடி சிச்சுவேஷன். ஏய், no. ஏய், என்ன இது? அதுல இல்ல அவங்க சொல்றது இல்ல. அவங்க நெருக்கடி சிச்சுவேஷன்னா கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு அது கண்டுபிடிச்சாங்க. அவங்க கேட்கவே இல்ல இது. ஒரு பாயிண்ட் இல்ல, 2 பாயிண்ட் கட்டு. ஏன்னா அது கண்டுபிடிச்சதுனால இவங்க கண்டுபிடிச்சாங்க. இல்ல. இங்க பாருங்க, 2 பாயிண்ட்கள். பேராசிரியர் இப்பதான் கரெக்டா பேசுறாப்ல. கிரிட்டிக்கலுக்கு நெருக்கடியான சிச்சுவேஷன் அவங்க சொன்னதுனால, நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் தமிழ் ஆசான்ங்கிறதுனால இதை நான் எடுத்துடுறேன். இல்ல அதனால இதை எடுத்ததுனால இது என்ன கடைசியா அதே மாதிரி வெளிப்படையாக எடுத்தாகணும். எப்படிங்க? ஆனா நான் கேட்கல. ஐயா அவனுக்கு கேட்கலையே. இல்ல நீங்க நல்லவங்க தான்மா, ஆனா சுத்தி இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்றாங்களேம்மா. சோ இந்த பொருத்தி எழுதுகளை ஆனந்தி கஷ்டப்பட்டு 4 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 6 எடுத்திருக்கலாம், ஒண்ணும் பண்ண முடியாது. மீதி 2 டீம் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, குட் ட்ரை. எஸ், மேட்ச் தி ஃபாலோயிங். பொருத்தி எழுதுகளை அடுத்து அழகப்பன் குழுவிலிருந்து துளசி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். துளசி, your time starts now. Come on, துளசி. ஏய், கரெக்ட்டா வைக்கறாங்க. Assume, gratification, consummation, fulfillment, adamant, honesty. Beautiful. நினைத்தல். விடாப்பிடியான. ஏய், யாரு சொல்லுங்க? விடாப்பிடியா? நேர்மையான. Sound, actions. விடாமன்னு சொல்லிட்டாரு. 2 சொல்லிட்டாரு. மன நிறைவு. ஐயோ போச்சா. துளசி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 நிமிஷத்துல 6 வார்த்தைகள் இருந்தது. 6ல 2 தவறு, 4 பாயிண்ட்ஸ் நீங்க வின் பண்ணிருக்கீங்க.
இதுக்கெல்லாம் காரணம் இவங்களுடைய ஆசான் தான் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. So, வாசு டீம் தான் அடுத்து வர போறாங்க. அதுக்கு முன்னாடி thank you so much துளசி. So let's welcome வாசு குழுவிலிருந்து மீனா அவர்கள். ஓகே மீனா கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? So மீனாவுக்கான 2 நிமிடங்கள் starts now. மீனா ஃபாஸ்ட் அவுட் இங்கிலீஷ் ஃபாஸ்ட் அவுட் டைம் இல்ல நமக்கு. ஐயோ தமிழ் வேர்ட்ஸே புரிய மாட்டேங்குது. திருப்திகரமான முன்னெடுத்தல். ஓ அவ்வளவு தெரியுதா? அடுத்து அவ்வளவுதானா? அப்படியே கட் பண்ணலாம். ஓகே என்னென்ன வார்த்தைகள் அப்படிங்கறத பாத்துறலாமா? நாஸ்டால்ஜிக் ஏக்கம், கேரி அவுட் முன்னெடுத்தல், சாட்டிஸ்ஃபைங் திருப்திகரமான, எக்ஸ்பெக்ட் எதிர்நோக்கு, கான்ஸ்பயர் சதி, வரி கவலை. கரெக்ட்டா ஆசான் அவர்களே? சூப்பர் கரெக்ட். Yes sir, match the following. பொறுத்து எழுதுக கேம்ல வாசு and team மீனா தான் வின் பண்ணிருக்காங்க. அழகிய தமிழச்சியில சுவாரஸ்யமா பல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் ரொம்ப அழகா நம்மளுடைய தேவதைகள் எல்லாரும் தமிழ் கத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஆசான்கள் ரொம்ப அழகா தமிழ் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. So, அடுத்ததா வந்து ஒரு சூப்பர் ஃபன்னான விஷயம் தான் இங்க நடக்க போகுது. பயங்கர ஃபன்னான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம டங் ட்விஸ்டர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த நா பிறல் அப்படிம்பாங்க அந்த வார்த்தைகள். அந்த டங் ட்விஸ்டரை ஒரு ட்விஸ்டோட இப்ப சொல்ல போறாங்க. டங் ட்விஸ்டருக்கே ட்விஸ்டா? டங் ட்விஸ்டருக்கே ட்விஸ்ட். So let's have the properties please. அதாவது பூஜிதா, பூமியின் தேவதைகள் கையில வானத்தில் பறக்கும் பலூன்கள். அடடே ஆசான்களே என்னது இது? முடியல. வணக்கம். இப்பதான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. இல்ல வேண்டாம். இந்த சுற்று என்ன அப்படிங்கறத பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த ஜாலியான விஷயம் ஒண்ணு பண்ண போறோம். என்னன்னா, அவங்க கையில பலூன் இருக்கு. அந்த பலூனுக்குள்ள ஹீலியம் நிரப்பப்பட்டிருக்கு. அதை அவங்க வாயில வச்சு ஊதி இழுத்துக்கணும். அந்த காற்றை இழுத்துக்கணும். அவ்வளவுதான். அது அப்ப புரிஞ்சிச்சு இல்லையா? அவ்வளவுதான். அது இழுத்துக்கிட்டு ரசாயன வாயுவை விழுங்கி விட்டு அவங்க தான்மா தமிழ்ல பேசணும், நம்ம இல்லம்மா. இவங்களுக்கு அவங்க டீமோட ஆசான்கள் ஒரு டங் ட்விஸ்டர் சொல்ல போறாங்க. அந்த டங் ட்விஸ்டரை பலூனை வச்சு உள்ள இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க திரும்ப சொல்லணும். ஃபர்ஸ்ட் டங் ட்விஸ்டர் சொல்லுங்க. உங்களோட டங் ட்விஸ்டர் ராஜபாண்டி. வாழைப்பழ தோல் வழுக்கி வாலிபர் உயில் ஊசல். வாழைப்பழை ஏர்வழிக்கு சொந்த குரல்ல ஈலியம்ல சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. சொந்த குரல் ஆமா, இதான் சொந்த குரல். இது என்ன பண்ணுவா இங்க பாருங்க. இது அப்படியே உள்ள செட் பண்ணி இந்த வாய்ஸ் நல்லா இருக்குடா உனக்கு. செக் பண்ணிட்டு வாழைப்பழ தோல் வலிக்கு வாலிபர் உயில் ஊசல். ஐயா, பிளேட பத்தி கொஞ்சம் புகழுங்க. அப்படியே பிளேட் ஒரு மாமா மாதிரி எனக்கு. ஒரு நல்ல அவர் வந்து ஒரு நல்லவர், எனக்கு தாய் மாமா மாதிரி. அவ்வளவுதான் வருது. போலாயா? வந்துருச்சு. புரிஞ்சிருச்சு இல்ல? கேம் புரிஞ்சிருச்சு இல்ல? அவ்வளவுதான் விஷயம். உஷா கமான். வாழைப்பழை தோல் ஒலிக்கி வாழ்த்துக்கிற ஊசை. 10 வருஷத்துக்கு முன்னாடி பாப்புரிய பார்த்த மாதிரி இருந்தது. ரெடி. அடுத்து கமான். வாழைப்பழை தோல் அழுக்கி தோல் உலுக்கி வாழ்த்துக்களை ஊசை. அந்த வரைக்கும் அதாவது இவன் ஒரு டங் ட்விஸ்டர் சொன்னா அதுக்கு பதிலா நீ ஒரு டங் ட்விஸ்டர் சொல்ற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணு, இன்னும் அடுத்து நிறைய வரும். அடுத்து ஆனந்தி கமான். யார் தைச்ச சட்டை? இது தாத்தா தைச்ச சட்டை. பியூட்டிஃபுல். வரும்பரி. யார் தைச்ச சட்டை? என் தாத்தா தைச்ச. பாஸ்டா. யார் தச்ச வந்துருச்சு. வாய்ஸ் வந்துருச்சு. ஐயோ, பி சுஜிலா வாய்ஸ் வந்துருச்சு. வந்துருச்சு. 4 மணி நேரம் கழிச்சு இப்பதான் சிரிக்க வச்சா. எஸ் ஓகே. ஈஸ்வரி ரெடியா இருக்கீங்க? அழகு சொல்லுங்க. கொக்கு நெட்ட கொக்கு, கொக்கு இட்ட முட்டை, கட்ட முட்டை. கொக்கு இட்ட கொக்கு கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. ஐயா, இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். இந்த ஹீலியம் கிளாஸை ஒரு 4-5 சிலிண்டர் எங்களுக்கு கொடுத்து விட்டீங்கன்னா நாங்க ஸ்பாட்ல யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா
எங்களுக்கு வந்து ஈஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெண்மணியே இங்க நாங்க பார்த்தது கிடையாது. ஈஸ்வரி ஈஸ்வரி ஒரு பெண்ணாக தன்னை உணர்ந்த தருணம். ஆஹா, ஈஸ்வரியை ஒரு பெண்ணாக நான் உணர்ந்த தருணம். ஐயோ இல்ல இந்த வாய்ஸ்ல ஒரே ஒரு தடவை எனக்காக சின்னையான்னு கூப்பிட சொல்லுங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் சின்னையா அப்படின்னுவான். அதனால இந்த ஒரு பெண்மணி வாய்ஸ்ல சின்னையா உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. குட்டி குட்டியா நாங்க சண்டை எல்லாம் போடுவோம். பட் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம அப்படியே விட்டுடுங்க என்ன. ஐ மிஸ் யூ சின்னையா. போதும் போதும், ஆம்பளை வாய்ஸ் வருது. போதும் போதும், அது வரைக்கும் போதும். ஆஹா ஆஹா ஆஹா. ஐயா ஜென்ம சாபல்யம். அடுத்து துளசி. ஆக்சுவலா அழகப்பன் தான் சொல்லணும். ஆனா இந்த இதுல அழகப்பனுக்கு பதிலா நான் சொல்லலாம்னு இருக்கிறேன். அழகப்பனோட அழகுக்கு அழகே ஈடு இல்ல. அழகப்பனோட அழகுக்கு அழகே ஈடு இல்ல. ஆமா, அழகனோட அழகுக்கு அழகே ஈடு இல்ல. அழகனோட அழகுக்கு அழகே ஈடு இல்ல. அழகனோட அழகுக்கு அழகே ஈடு இல்ல. அழகப்பனோட அழகே கிடையாது. இனியா அடுத்தது நீங்க. இனியா உங்களுக்கான டங் ட்விஸ்டர். தோட்டமாம் தோட்டம் பப்பாளி தோட்டம் எடுத்தாண்டி ஓட்டம். போரும் போரும் போரும். தோட்டமா தோட்டம் பப்பாளி தோட்டம் எடுத்தாண்டி ஓட்டம். தோட்டமா தோட்டம் பப்பாளி தோட்டம் எடுத்தாண்டி ஓட்டம். தோட்டமா தோட்டம் பப்பாளி தோட்டம் எடுத்தாண்டி ஓட்டம். ஆனா மீனா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மீனா உங்களுக்கு ஒரு ஈஸியான டங் ட்விஸ்டர், ஓகேவா? ஓடுற நரியில ஒரு நரி கிள நரி தான். கிள நரி முதுகுல ஒரு முடி நர முடி தான். ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி முதுகுல நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி முதுகுல நரமுடி. எஸ், சூப்பர் சூப்பர், நல்லா தான் பேசுனீங்க. வெரி குட். சோ அற்புதமா நடந்து முடிஞ்சிருக்குது இந்த அழகிய தமிழச்சி அப்படிங்கிற ஒரு சூப்பரான நிகழ்ச்சி. நிச்சயமா. எல்லாரும் அவ்வளவு அழகா இவங்க தமிழ் கத்து கொடுக்க, அவங்க தமிழ்ல பேசி விளையாட, தமிழ் விளையாடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உண்மையிலேயே இந்த மேடையில தமிழ் விளையாடுச்சு. நிச்சயமா நிறைய சுவாரஸ்யமான தமிழ் விளையாட்டுகளை வந்து இந்த மேடையில நம்ம அரங்கேற்றி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஐ வெல்கம் our தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் தேவதைகள் டு தி சென்டர் ஸ்டேஜ். சோ இந்த அழகிய தமிழ் புத்தாண்டுல நம்ம அழகிய தமிழச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ், நிஜமா உலகத்தின் முதல் மொழி தமிழ். தமிழ் தோண்ட தோண்ட வரக்கூடிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற கொஞ்ச நேரத்துல எவ்வளவு தமிழ் கத்துக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து அழகிய தமிழச்சி ட்ரை பண்ணாங்க. அதற்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ தமிழ் ஆசான்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு. கண்டிப்பா நிகழ்ச்சியை நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அனைவருக்கும் இன்னொரு முறை இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் சன் டிவியின் 31ஆம் ஆண்டு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்க எல்லாரும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூஜிதா, பிளேட் சங்கர் மற்றும் சன் நட்சத்திரங்கள். இது அழகிய தமிழச்சி.